இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சர்க்யூட் பார்த்தோம்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். நம்ம வந்து இது கண்டுபிடிக்க போகிறதில்ல கரண்ட்டு. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி, இந்த கொஷனில் ஏ அண்ட் டி ஃபைண்ட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சர்க்யூட்டில் 5 வோல்ட் பேட்ரி, இப்போ பேட்ரி கொடுத்துருக்காங்க கொடுக்கல, எப்படி இருந்தாலும் ஒரு எண்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு எண்டை வந்து நம்ம வி பொட்டென்ஷியல் எடுத்துக்கிறோம், இந்த அதர் எண்டை வந்து 0 பொட்டென்ஷியல் நினச்சிக்கிறோம். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இப்போ என்ன ஆகும், வின்னு ஆகிடும். அது இவங்க 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட் கொடுத்துருந்தாலும் கொடுக்கலைனாலும் நம்ம வி அண்டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு எண்டு ஏ வந்து வினா டி வந்து இப்போ 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், நம்ம மூவ் பண்ணும்பொழுது சர்க்யூட்டில் இப்போ ஏதாவது ஒரு எலிமெண்ட் ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டரோ இருந்தால் பொட்டென்ஷியல் ட்ராப்பும் ரேஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நமக்கு என்ன பொட்டென்ஷியல்னு தெரியாது, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறேன், ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ அதனால் பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகலாம், அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இந்த ரூட் இதாக எடுத்து இல்லையா, அப்போ நான் இன்னொரு ரூட்டில் போகிறேன். ஏன்னா சார்ஜுக்கு 2 ரூட் இருக்கும். அந்த ரூட்டில் பார்த்தோம்னா இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது, அங்கேயும் என்ன ஆகுது, அப்போ எனக்கு அந்த பொட்டென்ஷியல் ட்ராப் தெரியாது, அதனால் நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எத்தனை வேரியபிள் வைக்க முடியுமோ அப்படின்னு. இப்போ இங்கிருந்து வரும்பொழுது என்ன ஆகும், இதை வந்து நம்ம 0வோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 0வாக தான் இருக்கும், இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், இது வியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 0லேருந்து நான் இங்கே வரும்பொழுது, இது எப்படியே வரும்பொழுது இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஆனால் இதனுடைய பொட்டென்ஷியல் வந்து இங்கே எக்ஸ்ன்னு ஆல்ரெடி எடுத்துட்டோம். நம்ம உங்களுடைய இது என்னென்னா, எல்லா ரெசிஸ்டருக்கும் எல்லா கெப்பாசிட்டர் எது சர்க்யூட்டில் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸுக்கு உள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது எக்ஸ் ஒய் ஜெட் நிறைய வேரியபிள் வராது நம்ம சிபிஎஸ்சியில், பட் இருந்தாலும் நம்ம அந்த இதை வந்து கண்டுபிடிச்சி வச்சு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து இப்போ வந்து நீங்கள் ரீட்ரா பண்ணலாம் சர்க்யூட்டை. என்னது, இது வி, இது எக்ஸ், இது ஒய், இது 0. ஏன் எடுத்தேன்னா எனக்கு தெரியும் இது வீட் ஸ்டோன் நெட்வொர்க்குன்னு. அதனால் இப்போ நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள், V2X என்ன இருக்குது, 5 ஓம்ஸ் இருக்குது. ஸோ இது 5 ஓம்ஸ். தென் எக்ஸ் டு 0 என்ன இருக்குது, ஒரு 10 ஓம் இருக்குது. ஸோ 10 ஓம் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் V2Y என்ன இருக்குது, V2Y 10 ஓம்ஸ் இருக்குது. ஸோ V2Y ஒரு 10 ஓம்ஸ். தென் X2Y என்ன இருக்குது, ஒரு 10 ஓம்ஸ் இருக்குது. தென் X2 ஒரு Y2 ஒரு 20 ஓம் இருக்குது. X2 ஆல்ரெடி 10 ஓம் வரைஞ்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஏ பாயிண்ட்டு அண்ட் டி பாயிண்ட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இது பேலன்ஸ்டு வீட் ஸ்டோனான்னு பார்க்கறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், P/Q = R/S அப்படின்னு சொல்லணும். பட் நான் என்ன சிம்பிளாக சொல்லுவேன்னா, இப்படி கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 × 20 = 10 × 10. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு, இது 100 = 100 பேலன்ஸ்டு வீட் ஸ்டோன் நெட்வொர்க். பேலன்சிங் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹரிசான்டலாகவும் இங்கே P/Q = R/Sன்னு இது பண்ணிக்கலாம். இல்லை இதை இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன ஆகும், P/R = Q/S. எப்படி எடுத்தாலும் வெர்டிகலாக எடுத்தாலும் ஹரிசான்டலாக எடுத்தாலும் ஒன்றா தான் வரும். ஸோ இது வந்து பேலன்ஸ்டு வீட் ஸ்டோன் நெட்வொர்க்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொட்டென்ஷியல் அட் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட், பொட்டென்ஷியல் அட் ஒய். கரெக்டாக? ஸோ அப்போ கரண்ட் வந்து அங்கே ஃப்ளோ ஆகாது, நோ கரண்ட் ஃப்ளோஸ். ஸோ நான் இப்போ சர்க்யூட்டை வந்து ரீட்ரா பண்ணி எழுதலாம் இல்லையா, 5 ஓம்ஸ், இங்கே 10 ஓம்ஸ், இங்கே 0. திரும்ப கீழே என்ன இருக்குது, ஒரு 10 ஓம்ஸ், 20 ஓம்ஸ் அண்டு இங்கே. ஸோ இது என்னுடைய ஏ அண்டு டி. ஸோ இதை நம்ம திரும்ப சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், இந்த சர்க்யூட் வந்து திரும்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது 5ம் 10ம் சீரீஸில் இருக்குப்பா. ஸோ சீரீஸ்னால் ஜஸ்ட் அடிஷன் தான், 15 ஓம்ஸ். இதுவும் சீரீஸில் இருக்குது, இது வந்து உங்களுக்கு வந்து 10 and 20 30 ஆகிடும் இல்லையா. ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது 2 பேரலில் இருக்குது. பேரலில் இருக்குன்னா அப்போ ஆர் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி என்னது, 15 × 20 டிவைடட் பை 15 + 30. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, அப்படி வச்சுட்டு டிவைட் பண்ணிடுங்க, 45 இல்லையா. ஸோ இது வந்து என்ன ஆகும், 3 × 10 ஓம்ஸ். ஸோ 10 ஓம்ஸ் தான் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ். கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு போக போக ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏயை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வியில் கனெக்ட் பண்ணிடுவேன், பாசிட்டிவ் டெர்மினலில், இது 0 டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி என்னது, V - 0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா
இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடுமே எலிமெண்ட்ஸே இல்லை. அப்போ இது வரைக்கும் என்ன தான் இருக்கும், பொட்டன்ஷியல் சேமாக தான் இருக்கும். ஏன்னா எலிமெண்ட் இருந்தால் தானே எனக்கு ட்ராப் ரைஸ் ஆகும். ஸோ இங்கே இது வரைக்கும் எனக்கு வி தான் இருக்குது. சரி, அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கே ஜீரோலேருந்து இங்கே வந்தேன்னா இங்கே என்ன ஆகும், இங்கேயும் வந்து ஜீரோ, இங்கேயும் ஜீரோ. ஏன்னா எலிமெண்ட் இல்லை இல்லையா. ஸோ எந்த சைடு போனாலும் எனக்கு எலிமெண்ட் இல்லாதனால ஜீரோ. பட் இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ரெண்டு, அதாவது எலிமெண்ட்ஸுக்கு உண்டான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒன்றுனா நான் ஹைலைட் பண்ணிட்டேன். இந்த 2 ohmஸுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி அண்ட் 0. அதே மாதிரி இந்த 2 ohmஸுக்கு நடுவில் இருக்கிறது வி அண்ட் 0. இதை நீங்கள் கேட்கலாம், இல்லை 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கே மேம், இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் எப்படி சீரீஸில் இருக்குது, அதனால் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குது, அதனால் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ சீரீஸில் இருந்தால் 2 சிம்பிள் அடிஷன் இல்லையா, அதுக்காக தான் அது. இப்போ நம்ம இதை பார்த்தோம்னா இந்த நாட்ச் கொடுத்துருக்காங்களே, இது என்ன மீனிங்னா, இந்த ஒயருக்கும், அதாவது நான் ஹைலைட் பண்ணுறப்பாங்க, இந்த ஒயருக்கும் சம்மந்தம் இல்லை, அதில் கனெக்ஷன் இல்லை. இப்போ அதில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அடுத்த சம் வந்து அது மாதிரி தான் வரும். கனெக்ட் பண்ணியிருந்தா அப்போ என்ன ஆகும்னு பார்க்கணும். இதில் வந்து இப்போ நாட்ச் கொடுத்துருக்கனால இந்த இது வந்து நம்ம கனெக்ட் ஆகலைன்னு வரும். இப்போ நீங்கள் திரும்ப சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து வி, இது வந்து 0. இப்போ நான் விக்கு நடுவில் 0க்கு நடுவில் 2 ohms ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன். இந்த 2 ohms ஆல்ரெடி இங்கே ஒரு 2 ohms, இங்கே ஒரு 2 ohms, அது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. கீழே ஒரு 2 ohms, கீழே ஒரு 2 ohms, அதுவும் சீரீஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 ohms சீரீஸில் இருக்குது. எல்லா ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்குங்க. சரி, இது வந்து நான் ஏன் ட்ரா பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்க, அதனால் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை ரெண்டையே சிம்பிளிஃபை பண்ணி வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், இது 2 ohms, இது 2 + 2 சீரீஸ் இல்லையா, அடிஷன் இல்லையா, அதனால் வந்து 4 ohms. இது வந்து என்னது, இதுவும் சீரீஸில் இருக்கிறனால 4 ohms, இது வந்து 2 ohms. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால் பேரலல் காம்பினேஷனில் என்னப்பா R/N இல்லையா. இந்த 4ம் இந்த 4ம் என்ன ஆகும் உங்களுக்கு, பேரலல் காம்பினேஷன். அதனால் இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், 4/2, அது வந்து எனக்கு 2 ohms வரும். இப்போ மொத்தமாக 3 ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. கரெக்டாக. ஸோ ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் காம்பினேஷனில் இருந்தால் என்னது, R/N. R என்னது 2 ohms. எத்தனை ரெசிஸ்டர் இருக்குது, 3 இருக்குது. ஸோ 2/3 ohms தான் ஆன்சர். ஓகே. ஸோ ஒன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ இதே சம் ஏன் காப்பி பண்ணியிருக்கேன், இந்த சம் இல்லை. ஓகே, இந்த சம் இல்லை. ஸோ இப்போ இந்த சம் பார்த்தோம்னா அந்த சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இப்போ பார்த்தோம்னா இந்த நடுவில் வந்து நாட்ச் இல்லை, இந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, இதில் இந்த மாதிரி நாட்ச் இருந்தால் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். பட் இங்கே கனெக்ஷன் இருக்குது. அப்போது நம்ம எப்படி பண்ணுறது, இதே மாதிரி தான் V and 0 போட்டுக்கிறோம். இங்கிருந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். இங்கே என்ன பொட்டன்ஷியல், எந்த எலிமெண்ட்டும் இல்லை, அதனால் பொட்டன்ஷியல் வந்து அதே தான் இருக்கும். இங்கே வந்தாலும் பொட்டன்ஷியல் அதே தான் இருக்கும். இப்போ இங்கே 0லேருந்து வரேன், இங்கேயும் 0வாக தான் இருக்கும், இங்கேயும் 0வாக தான் இருக்கும். ஏன்னா எலிமெண்ட் இருந்தால் தானே ஏதாவது சேஞ்ச் ஆகும். பட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்து இங்கே ட்ராவல் பண்ணணும், இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணணும். இப்போ என்னென்னா நமக்கு வந்து அங்கே வந்து கனெக்ஷன் இருக்குது. அப்போ எப்படி போகிறது, நமக்கு ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுமே வந்து என்னது, ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, கரண்ட் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஈக்குவல் ரெசிஸ்டர் இருந்தால் கரண்ட் எப்படி டிவைட் ஆகும். இப்போ 5 ஆம்பியர் வருதுன்னா இங்கே வந்து ஒரு 2 ஆம்பியர், இங்கே ஒரு 2 ஆம்பியர். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா 2 ohmsமா, இங்கே ஒரு 2 ohm, இங்கே ஒரு 2 ohm இருக்குன்னா கரண்ட் வந்து ஈக்குவலி டிவைட் ஆகும். ஈக்குவல் ரெசிஸ்டரில் ஈக்குவலாக டிவைட் ஆகும். கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம இங்கே வந்து V2, இதுலேருந்து 4 ohms, இதுவும் 4 ohms. அப்போ நான் X எடுத்துக்கலாமா. ஸோ இந்த இது என்னது, எக்ஸ்ன்னு ஆகிடும். புரிஞ்சது எல்லாருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கிருந்து V, இது வரைக்கும் நமக்கு வீண் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வீண் ஆயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப் எனக்கு வேணும்னா இங்கே பார்த்தோம்னா இதுவும் 4 ohms, இதுவும் 4 ohms. 4 ohmsனா ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டர் இல்லையா. அப்போ கரண்ட் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகுங்கிற பேசிஸில் பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து ஈக்குவலாக, ஏன்னா பொட்டன்ஷியல் ட்ராப் என்னது, V = IR. கரண்ட் ஈக்குவலாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் பொட்டன்ஷியல் ட்ராப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நான் எக்ஸ்ன்னு போட்டேன். ஸோ இப்போ ரீட்ரா பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், மேலே வந்து ஒரு 4 ohms இருக்குது, அது அப்படியே வந்துடும் Vக்கும் 0க்கும் நடுவில். இது வந்து என்ன, எத்தனை இருக்குது, இது வந்து எக்ஸ். இப்போ என்ன ஆகும், V2 0க்கு இன்னொன்று என்ன இருக்குது, இன்னொரு மேலே ஒரு 4 ohms வரைஞ்சாச்சு, கீழே ஒரு 4 ohms. இது வந்து V2 0. இப்போ நம்ம வந்து V2 X வந்து நம்ம வரையணும் இல்லையா. V2 X என்ன இருக்குது, V2 X எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2. ஸோ இது வந்து X, இது வந்து Vனா V2 X எனக்கு எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்புறம் X to 0 வந்து என்ன இருக்குது, எனக்கு 2 இருக்குது.
ஸோ இதை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணி வரைஞ்சேன். கொஞ்சம் பெட்டராக வரைஞ்சிருக்கலாம், பட் பரவாயில்ல, எப்படி வருதோ அது வரைஞ்சோம். ஸோ இப்போ என்னாச்சு, உங்களுக்கு V2x 2 இருக்கா, 1 2. நான் வேறு வேறு கலரில் ஹைலைட் பண்ணால் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இப்போ வந்து V0 இது எக்ஸ்ன்னு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்னது இந்த இது எழுதியாச்சு. தென் வந்து இதுவும் V20 எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னது, V2x 2 இருக்குது, 1 2, இங்கே வந்து 1 2, கரெக்டாக. அதே மாதிரி x20 வந்து 1 2, அதையும் பேரலில் வரைஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம பொட்டன்ஷியல் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா, எது பேரலில் இருக்குது எது சீரீஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸோ இது என்னது 4 ohms, இதுவும் 4 ohms, இதுவும் 4 ohms, இதுவும் 4 ohms. ஸோ பேரலில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிங்க. பேரலில் இருந்து எனக்கு ஈக்குவல் ரெசிஸ்டர், அப்போ R/2 இல்லையா. ஸோ இது 2 ohms ஆகிடும், இதுவும் 2 ohms ஆகிடும், இதுவும் 2 ohms ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு V0. இதை நான் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணால், இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுடைய இது குயிக்காக பண்ண முடிஞ்சால் பண்ணிடுங்க, இல்லைன்னா யூ ஜஸ்ட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ். இது 2, இது 4, கரெக்டாக. ஸோ இது ரெண்டும் பேரலில் இருக்கிறதுனால RAB என்னது, இது A and Bன்னு எடுத்துட்டோம்னா 2 × 4/2 + 4 6. ஸோ 4/3 ohms. புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் இதுவும் ஒரு சிம்பிளான சம் தான், பார்க்குறதுக்கு இப்படி இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆஸ் யூஷுவல் V and 0. V0 கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே போச்சுன்னா எனக்கு ஒரு ரெசிஸ்டர் வருது, அப்போ எனக்கு அது கஷ்டம். நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே சார்ஜ் எல்லாம் ரொம்ப கிளவர், அது வந்து ஈஸியான பார்த்து தான் எடுக்கும். இங்கே பார்த்தோம்னா ரெசிஸ்டரும் இல்லை, எந்த எலிமெண்ட்டும் இல்லை. ஸோ சார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணும், இங்கே தான் அப்படி போகும். எலிமெண்ட்டே இல்லாததுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கேயும் பொட்டென்ஷியல் அதே தான் இருக்கும். ஏதாவது கரண்ட் இது இப்போ எலிமெண்ட் கரண்ட் வந்து போகிறது வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும். பட் இங்கே என்னென்னா இது வந்து சர்க்யூட், இது கண்டக்டர் இல்லையா, கண்டக்டர் வழியாக அப்படி போயிடும். ஸோ இங்கே என்ன, இது பேர் ஷார்ட் சர்க்யூட்டிங்னு பேர். இது நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, ஷார்ட் சர்க்யூட். இப்போ இந்த இடத்துல இருந்து சார்ஜஸ் இந்த பார்த்து தான் சூஸ் பண்ணும். ஸோ இங்கே என்ன ஆகும், V. அதே மாதிரி நீங்கள் இங்கிருந்து ட்ராவல் பண்ணும்போது இது 0வா, இங்கேருந்து 0 பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து பாத் வந்து அதே சேம் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் 0 தான் வரும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால அதே பொட்டென்ஷியல் மெயின்டைன் ஆகும், இங்கே வரும் வரைக்கும் 0. இப்போ பார்த்தோம்னா 3 ரெசிஸ்டருக்கு நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் ரீட்ரா பண்ணுங்கள், ஏக்கும் பிக்கும் நடுவில் V20 எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ரீட்ரா பண்ணி பார்க்கறதுல நமக்கு என்ன தெரியுது, 3ம் பேரலில் இருக்குது. ஸோ நமக்கு RAB என்னது, R/3 ohms. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, அது இது மாதிரியே தான் எல்லா சம்மும். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஜூம் பண்ணுமா, இப்போ இது பார்த்தோம்னா இதில் வந்து A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது, பார்த்து அது இப்போ என்ன ஆகும், இது Vன்னு கொடுத்துக்க போகிறீங்க, இது 0ன்னு கொடுத்துக்க போகிறீங்க. அதே தான் நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கிறதுனால பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும், நான் அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பட் இந்த 0லேருந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா இங்கே எலிமெண்ட்டே இல்லை, அதனால் எனக்கு இங்கேயும் 0. ஸோ இங்கேயும் எலிமெண்ட்டே இல்லை, அதனால் எனக்கு இங்கேயும் 0 தான் வரும். இந்த ரோட்லேயும் எனக்கு வந்து எலிமெண்ட்டே இல்லை, அதனால் எனக்கு 0. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 0 ஆகிடும். ஸோ இப்போ எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் நம்ம வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமான்னு பாருங்கள். 4 ரெசிஸ்டர் இருக்குது, 4க்கும் நடுவில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரீட்ரா பண்ணுங்கள், பிட்வீன் V and X எத்தனை ரெசிஸ்டர் இருக்குது, 1 தான் இருக்குது, அது R. அப்புறம் X and 0 பாருங்கள், இது 1, இது 2, இது 3 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, டயக்ராம் மோசமாக தான் வருது, சாரி. ஸோ 3 ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே 0. ஸோ இந்த 3ம் ஈக்குவல் ரெசிஸ்டருங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், பேரலல் இல்லையா, பேரலில் இருந்தால் அதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது R/3, இது R. ஸோ இது என்ன ஆகும், இது B, இது. ஸோ இது 2 சீரீஸில் இருக்கிறதுனால R ப்ளஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும், R ப்ளஸ் R/3. அப்போ வந்து என்ன ஆகும், 4R/3 ohms. சரியா? இப்போ அடுத்த சம், ஓகே, அடுத்த சம்